Taste the Daily. குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் 300க்கும் அதிகமானோர் இந்திய குடியுரிமை பெற்றுள்ளனர். மக்களவை தேர்தல் நேரத்தில் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றதாகி இருக்கிறது. இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 படி விண்ணப்பித்த 300க்கும் அதிகமானோருக்கு மத்திய அரசு இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்கியுள்ளது. இதன் அடையாளமாக 14 பேருக்கு அண்மையில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா சான்றிதழ்களை வழங்கினார். எந்த நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து குடியுரிமை பெற்றார்கள் என்பதற்கான விவரங்களை மத்திய அரசு வெளியிடவில்லை. ஆனால் பெரும்பாலும் பாகிஸ்தானிலிருந்து வந்து குடியேறிய இந்துக்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சான்றிதழ் பெற்ற முதல் 14 பேர் 2013ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து டெல்லி வந்தவர்கள். 2014க்கு முன்பாக பாகிஸ்தானிலிருந்து வந்து இந்தியாவில் குடியேறியவர்கள் பெரும்பாலும் குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் வாழ்கிறார்கள். மத்துவா மற்றும் நாமசூத்ராஸ் சமூகத்தைச் சேர்ந்தவர்களில் எத்தனை பேர் மேற்கு வங்கத்தில் குடியேறியுள்ளனர் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை. குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. Taste the Daily.